அவங்க பெரிய பெரிய காரியம் சொல்லுவாங்க. தேவஜனமே, நாம் இங்கே புல்பிட்டில் நிற்கும் டாக்டர் பில்லிகிராம் அவர்கள் குயின் எலிசபெத்துக்கு முன்னால பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வராரு. How did you feel when you stood before the queen? அப்படி சொல்றாங்க. While preaching. I felt that exactly like preaching before any average person under this heaven, because every time I preach, I know I stand before the King of Kings and the Lord of Lords. அதுக்காக நான் ஊழியக்காரன் என்கிட்ட வராத அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் கத்தர் என்ன பண்றாருன்னா, அந்த லெவலுக்கு வரதுக்கு முன்னால உரல்ல போட்டு உலைக்கிற குத்தி பிரைட் வருமா பெருமை பெருமை வராதுல இழுக்க வெடிவா. ஏன்னா ஆண்டவர் குரங்கையில பூவால கொடுக்க மாட்டார், பிச்சு போடுறோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் பாருங்க, சில பேர் கிளாஸ் பீப்புள் லீடர் வந்துருக்கு, கிளாஸ் பீப்புள் லீடர் கையில பேர் சாக் பீஸ் டீச்சர் பேர் எழுத வேண்டாம். அதே கேஸ் தான். அதான் நூதன சீசனை முன்னால நிக்க வைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அடுத்தபடி என்ன சொன்னீங்கன்னா, அதாவது இயேசுவும் நானும் ஒன்றித்து இருக்கும் போது நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, there will be a byproduct. கர்த்தர் கூட கொடுத்து that's ministry. ஆமென். அநேக ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க வேணா பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. சாதாரண பேசுறதுக்கு டெலிஃபோன்ல சாதாரணமா சொல்லிருப்பீங்க, சாதாரண 2 வார்த்தை சொல்லிருங்க, அவங்க பத்திக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இயேசுவோடு இசைந்திருப்பதனால ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு பேர் தான் ஊழியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்காக பைபிள் காலேஜ் போகக்கூடாது எல்லாம் நான் சொல்றேன், அது தப்பு. பைபிள் காலேஜ் தான் அவசியம். ஆனால் ஆணி வேறு இயேசுவோடு இசைந்திருக்கணும். அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதை மற்றதான் நீங்க படிச்சு பார்த்தீங்க. இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்குரிய சவால்கள். இன்னைக்கு காலையில் சொன்ன வார்த்தை தான். அப்படியே கடகடன்னு நான் குறிச்சிட்டேன். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், அதுக்கு பிறகு 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 11ஆம் வசனம். நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள். பிரபாரம் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைத்திரு, அவர் பேரை மறக்க முடியாது. ஏன்னா நம்ம பேர்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலம்போல போய் இறங்குனங்க, எங்க கேட்குறீங்க? எப்படியே பார்க்கலாம். என்ன பிரபாகரன், அவன் எவ்வளோ ஒரு பிரபாகரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இப்ப இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்குரிய சவால்கள், நிலைத்திருக்க முடியாதபடிக்கு சில காரியங்கள் வரும். ஆனால் நாம் நிலைத்திருப்போம். பாஸ்டர் சொன்னாரு, இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். ஆமென். அவர் உபதேசத்தோடு இசைத்திருந்தால் அங்கே கலங்க வருவதற்கு, மாசு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்குரிய சவால்கள் யோவான்ல 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். அதுக்குரிய இணை வார்த்தை வசனங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 7:24 வசனம். மத்தேயு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து, நல்ல பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. நிலைத்திருக்க முடியாதபடிக்கு சில காரியங்கள் வரும். என்ன வரும்? பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், காற்று வரும். பெருமழைன்னு என்ன அர்த்தம்? மழை எங்கிறது வருது? வானத்துல தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியா இருக்கும்? மழை நீர் எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்கும். கல்ஃபை விட்டுருங்க, அங்கெல்லாம் புகையெல்லாம் மேலே போய் ஆசிட் ரெயின் பெய்து, அதை விட்டுருங்க, அதெல்லாம் அன்நேச்சுரல். பை நேச்சர் எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்கும். அப்போ தூய்மையான தண்ணீர் யாரை பரிசிக்கும்? கண்மேல் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்கா இல்லையா? அந்த தூய்மையான தண்ணீர் கர்த்தர் சோதிப்பார். மன்னிக்கணும், கர்த்தர் பரிசிப்பார். சோதிக்கிறதுல பரிசிப்பார். அதனால சோதிப்பார் அந்த வேர்டை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. காரணம், சோதனை என்பது டெம்டேஷன். இங்கிலீஷ்ல பரீட்சை சொல்லும் போது டெஸ்ட் ஆர் பி ட்ரைடு. யாரை ட்ரை பண்ணாரு? ஆபிரகாமை கர்த்தர் பரிசித்தார். ஆமென். அல்லேலூயா. யோபுவை சாத்தான் சோதித்தான் இல்லையா? அப்படியானா மழை தண்ணி நீர் சொன்னா தேவனே நம்ம டெஸ்ட் பண்ணி தட்டி பார்ப்பாரு, என் உறுதியா இருக்கானு. சில வேளையில அவர் திருமுகத்தை அவர் மறைப்பாரு. இயேசு கிறிஸ்துக்கு அப்படிதான் திருமுகத்தை மறுபடிய என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்டார். நினைத்திருக்காரு இல்லையா இயேசு? இப்போ தேவனுடைய திருமுகம் நமக்கு மறைக்கப்பட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? மிகாவேலே, காபிரியேலே, கேருபீன்களே, சேராபீன்களே, மரியாளே, யோவானே, ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, எனக்காக வேண்டிக் கொள்ள சொன்னாரா? நீர் தானே என்னை கை விட்டாரு, உண்மைதான் நான் கூப்பிடுவேன். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனே பரிசுத்து பார்த்தாலும் நம்ம உறுதியா நிக்கணும். 2வது யார் சொல்லுங்க? பெரு மழை, பெரு வெள்ளம். வெள்ள தண்ணி எப்படி இருக்கும் சொல்லுங்க? வெள்ளத்தில் ஒரு அழுக்கா இருக்கும், பிசாசு. 2வது சினிமா போன ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லல, ஞானஸ்நானப்பட்டிருக்குன்னு சொல்லல,
அந்நிய பாஷை அடையாளத்தை அபிஷேகத்துன்னு சொல்லுங்க. நேற்று வரைக்கும் தெருப்பிரசங்கலாம் பண்ணுங்க, ஏடா சினிமா பண்ண நான் போல அப்படி கண்ணை மூடி கொண்டு போது ஏதோ ஒரு சக்தியை அப்படியே தள்ளி கொண்டு போய் ஏடா டிக்கெட் வாங்க கூட போறீங்க இல்ல கதை. சாத்தானுடைய சோதனைக்கு இடம் கொடுத்தவர்கள். அப்ப அந்த மாதிரி வெள்ளம் வரும்போது சொல்லும், நான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு ஆழமாய் தோண்டி, லூக்கால எழுதப்பட்டிருக்கு 6ஆம் அதிகாரத்தில், ஆழமாய் தோண்டி கண்மலையில் கட்டப்பட்ட வீடு நான் ஆசைக்கப்படுவதை நிலைத்திருக்கிறேன், ஆகியால கனி கொடுப்பேன், மிகுதியான கனி கொடுப்பேன், என் சரீரத்தில் அபிஷேகம் உண்டு. ஆமென். பெருமழை பெருவெள்ளம். அடுத்து சொல்லுங்க, காற்று. காற்று யாத்திரை உங்களுக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்று, துருபதேசம். கவனிங்க, வானத்திலையும் இது கிடையாது, பூமியிலையும் கிடையாது. வானத்திலிருந்து வரதான் மழை தண்ணீர், பூமியிலிருந்து வரதான் வெள்ளம். இது வானத்திலே கிடையாது, நடுவில் இருக்கு. நான் உங்களுக்கு இவர்கள் பக்தி வேஷத்தை தரித்துக் கொண்டு அது பெரிய மறுதளிக்கிற துருபதேசக்கார ஹேரடி குரூப்ஸ், ஜாவா விட்னஸஸ், மோர்மன்ஸ், கிறிஸ்டியன் சைட் ஓப்பனா பப்ளிக்கா பேசுறேன். தேர் ஆர் ஹேரடி குரூப்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஜாவா விட்னஸஸ், கிறிஸ்டியன் சயின்ஸ், மோர்மன்ஸ், இவங்கெல்லாம் தேர் ஆர் கிறிஸ்டியன்ஸ். கத்திர கோடா குடிஸ்தோதம் தேவசன். அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்தி. அதான் அப்படி வானத்திலே கிடையாது, பூமியில கிடையாது, நடுவில் இந்த காற்று. சொல்றாரு, நீ என்ன நிறுத்திருப்பாயினால் உலகத்தில் எப்படிப்பட்ட துருபதேசக்கார பிலாசபர் வந்தாலும் உங்ககிட்ட தோத்துருவோம். ஆமே சொல்லுங்க. நான் ஒரு காரியம் சொல்லி முடிக்க போறேன். ஒருத்தர் எவ்வளவோ படிச்சிருக்காராம், எக்கச்சக்கமான படி குறிப்பிட்டல சொல்றாரா, Moses knew oceanography, and that's why he could lead the entire nation of Israel through a knee-depth water. Moses knew oceanography. That's why he could lead the entire nation of Israel through a knee-depth water. மோசேக்கு கடல் மார்க்க விஞ்ஞானம் தெரிந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாக முழங்கால அளவு தண்ணியில கேர்ஃபுல்லா எடுத்து கொண்டு போய் சேர்த்தாராம். இவருடைய ஆராய்ச்சி, இவருடைய மூளையை மெட்ராஸ் மியூசியத்தில் தான் கொண்டு வைக்கணும். அங்க ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் உட்கார்ந்து ஷூஸ் ஆர் நோ ஷூஸ் பிரைஸ் லார்ட் சொல்ற ஒரு பைத்தியம் ஒன்று உட்கார்ந்துருச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். வாட்ஸ் ராங் வித் யூ? You say that Moses knew oceanography, that's why he could lead the entire nation of Israel through a knee-depth water. But I say this one, in that knee-depth water, my God was able to drown Pharaoh and his entire army. தேவ ஜனமே, அதாவது பைபிள் காலேஜ் போது அவசியம். பைபிள் காலேஜ் மகிமை எனக்கு தெரியும், மகத்துவம் எனக்கு தெரியும். நான் 71 88 வரைக்கும், 71 83 வரைக்கும், 71 to 83 அது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ண போறேன். பிரசங்கமே வேற. 71 வருஷத்துலேருந்து 73 71 83 வரைக்கும் செஞ்ச பிரசங்கமே வேற. ஆனா 84 பைபிள் காலேஜ் போனேன். 85 வெளியே வந்து பிரசங்கம் அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. பைபிள் காலேஜ் ரொம்ப அவசியம். ஆனால் ஆணிவேர் முக்கியம். ஆமென். இயேசுவோட செஞ்சிருக்கணும். ஒரு துருபதேசக்காரன் இங்கிலாந்து நான் இருந்தேனே, யாரை ஏமாத்த முடியும் சொல்லுங்க? யாரை ஏமாத்த முடியும்? கத்திரிச்சு அவ்வளவு நாள் இருந்தேன். ஒரு கான்டாக்டும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஒரு கான்டாக்ட் நேரம் வந்தபடியே போனேன். ஊருக்கு போய் என் டியூட்டி ரீஜாயின் பண்ண அசிஸ்டன்ட் மேனேஜரா நான் தொடர்ந்து 2 வருஷம் இருந்து அப்புறம் டெப்டி மேனேஜர் ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் நான் ஜாயின் பண்ணாமலேயே நான் ஃபுல் டைம் மினிஸ்டர் விட்டேன். கத்திரிச்சு சோதரம் தேவஜனமே, நான் என்ன சொல்ல வரேங்க, நம்முடைய ஐக்கிய கத்தரோட சேர்ந்துருக்குமானா எந்த துருபதேசக்காரனும் அசைக்க முடியாது. புருஷனுக்கும் மனைவிக்கும் ஐக்கியம் உறுதியா இருந்துட்டா இடையில மாமாவும் வர முடியாது, தாத்தாவும் வர முடியாது, யாரும் வர முடியாது. இல்லைன்னா ருக்குமணி தெரியுமா, உன் கனவு எங்க இருந்தா தெரியுமா? பாக்குறது துருட்டுக்குள்ள திருப்பாது, அது எங்க பாக்க தெரியுமா? என்ன நல்லா வரதான் இருந்தாரு, அது இருந்தாரு, இப்ப கிடையாது. இவர் சொன்ன அப்படி அதுல இருந்து அம்மாவுக்கு சந்தேகம். இவருக்கு அதே போதுதான். என்னப்பா ராமசாமி மெஞ்சாதி பாத்தியா? இன்னும் மெஞ்சாதி ஆட்டப்பாவி, நீ வீட்டை விட்டு வெளியே போன அவன் இன்னும் ஆர்ப்பாட்ட தெரியுமா உனக்கு? என்ன பண்ற? சூதாடுறாயா? பொம்பளையா சூதாடுறா? சிகரெட் அப்படி பொம்பளை பெரிய சூதாடுற பெரிய காரியம் பேசுறேன். இன்னும் அடுத்த சிகரெட் தான் போவா. ஃபாரின் சைட்லாம் வந்துச்சு. நான் கூட பார்த்து ஒரு பொங்கல் வர அடிச்சது. ஆனா பாவி அது அடுப்பாக இருந்ததான். எல்லாத்துக்கும் சந்தேகம். ஏன்னாக்கா இவங்க 2 பேருக்கும் பேசுறதுக்கே டைம் கிடையாது. நோ டைம். புரியுது? அவளுக்கு பேசுறதுலாம் 1 வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப கம்ப்ளீட்டா